ஏன் அந்த காரணத்தை கேட்டால் நீ ஆச்சரியப்படுவா. ஐயோ அப்பேற்பட்ட அதனாலே காமத்தளித்து என் தந்தை மனிதனமாக இந்த தாத்தாவாக கண்ணன் இருக்கிறாரே. ஆமா நான் செய்யக்கூடிய கழகம் எல்லாம் நாரதன் கழகம் நன்மையிலே போய் முடியும் என்று சொல்லிவிட்டார். அப்படி சொன்ன ஒரு காரணத்தினால் இந்த உலகிலே இந்த உலகம் எல்லாம் தெரிந்து வந்து அன்றாடம் அங்கங்கு நடக்கக்கூடிய அதிசயங்களை கண்டறிந்து உலகத்துக்கு நன்மை செய்யும் தெரியுமோ? நீங்க பண்றதே கலகம். ஆமா, அந்த கலகத்தில் உலகத்துக்கு என்ன நன்மை? மாதவா, கலகத்தில் உலகத்துக்கு என்ன நன்மை? என்ன மாதவா? இதோ ஏழுமலையான இருக்கிறார் திருமதி வெங்கடாஜலவை. ஆமா, அந்த கடவுள் தோன்றியது நாரதன் கலகத்தின் மூலமாக, உங்களுடைய கலகத்தின் மூலமாக. ஆமா சரி, அது மட்டுமல்ல, அந்த சந்திர பகவான் 15 நாளைக்கு செய்கிறான், 15 நாளைக்கு வளர்கிறான். ஆமா, அதை வளர்வதை செய்வர் என்று சொல்கிறார்கள். ஆமா, அப்படி ஆனதும் கூட இந்த நாரதன் கலகத்தின் மூலமாக. உங்களோட கலகத்தினால்தான். ஆமா, மாரியம்மன் பிறகு நாரதன் கலகத்தின் மூலமாக. கலகத்தினாலே சோய் பேசிட்டே இருக்காங்க. எனக்கு போதெல்லாம் ஏறல. இவரு ஒரு அடி நல்லா தெரியும். இப்படிப்பட்ட நன்மைகள் எல்லாம் எத்தனையோ செய்திருக்கிறேன். இன்று கழகமாவதற்கு இல்லை. ஓ கலகம் இல்லை. ஆமா, என்ன வச்சுட்டாப்பா என்ன செய்கிறாய்? கலகம் தானே இல்ல. ஆமா, நமக்கு குப்பையாட கவனிக்கிறது. அப்படி என்னப்பா கலகம்? கத்தி கையில் பிடிங்க. கத்தி கையில் பிடிப்பதல்ல. இதுல கலகம் வேணுமா இல்ல சாவரியா? ஐயோ, என்னடா இதுல கலகம் இருக்கிறதா? ஆமா, சரி அப்படியே பிடிக்கலாமே. அப்படியே வாங்க. சரி, எங்கே? அதான் பாருங்க, இந்த ஆயா முக்கால் போட்டு உட்கார்ந்து இருக்குது இல்ல? ஆமா, இந்த ஆயா இருக்கிறது. ஓ, இந்த கத்தியில ஓங்கி ஒரு வெட்டு வெட்டுங்க. என்னடா இங்கிருந்து இப்படி காட்டும் போது அந்த ஆயா அப்படியே குறுகுறுன்னு. அதான் அந்த கத்தியில ஓங்கி ஒரு வெட்டு வெட்டுங்க. ரெண்டு மணியா ரத்தம் வரும். அவங்க அண்ணன் தம்பி மாமா மச்சன் அங்க பங்கையில சொந்தம் வந்தா உற்றா உறவினர் எல்லாம் ஒண்ணு சேர்ந்து நேரா கூத்தாளிகளை வேலை மட்டும் போலீஸ் ஸ்டேஷன் ஊம குத்தா குத்துவாங்க. நீங்க எல்லாம் குத்துவாங்க, நான் வந்து சைஸா சம்பளம் வாங்கிட்டு வீட்டுக்கு போயிடும். நீ மட்டும். ஆமா, ஆயா ஓகே பாருங்க. போடலாமா? போட்டு தள்ளி போடலாம். ஒன்ன வா 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 போட்டலாமா? ஐயா சரியா? போட சொல்லுதா? ஆமா ஆமா, சரி. அந்த வம்பு நமக்கு வேணாம். அப்படி அப்படியெல்லாம் நான் கழகத்தை செய்ய மாட்டேன் மடையா. சரி, எப்படிங்க? வேறு விதமாகத்தான் செய்வேன் நான். வேற எப்படி? நான் எப்படி செய்யக்கூடிய கழகமானது எப்படி? எப்படி? தூங்க பிள்ளைக்கு பிள்ளை கிள்ளி தொட்டிலையும் மாத்திருந்தேன். யாரு வந்து கட்ட தகுமானம் சொல்லிடுவேன். தகுமானம் சொல்லிடுவேன். கொஞ்சம் விளக்கமா சொல்லுங்க. குழந்தைக்குன்னா என்ன செய்யும்? வால் வால்னு கத்தும். ஆமா, அப்படி அழுகும் குழந்தைக்கு தொட்டிலியை மாட்டுவே. தொட்டிலி மாட்டி தாய் வந்து கேட்டால் தக்க தகுமானமும் சொல்லுவேன். ஓ, தாய் வந்து கேட்டால் தக்க தகுமானமும் சொல்லுவீங்க. இதுதான் எனது கழகம். நம்ம கிட்ட எல்லாம் இந்த மாதிரி கழகம் எல்லாம் இல்லைங்க. நம்ம கிட்ட எல்லாம் அடிபடுறது, கையை வெட்டுறது, கால் உடைக்கிறது, மண்டை உடைக்கிறது, ஸ்டேஷன் போறது, கேஸ் கொடுக்கறது, இந்த மாதிரி கேஸ் தான் நமக்கு நிறைய இருக்கு. இப்படி எல்லாம் ஒரு கழகத்தை செய்தால் அது நன்றாக இருக்குமா? அப்படி பண்ணாதான் நல்லா இருக்கும். இல்லையா? அது வேண்டாம். அப்புறம் எனக்கு வந்து விட்டது. வந்துருச்சா? ஆமா, நேரம் அந்த பக்கம் போக பூரா ஏறிதான். போய் எந்த இடத்துல உட்காருங்களோ, எவ்வளவு பேல்றீங்களோ பெயிண்ட் பண்ணிட்டு வந்துருப்பாங்க. அது இல்லடா, பூரா ஏறி நமக்கு நல்லா நேர்ந்து விட்டுவாங்க. எங்களுக்கெல்லாம் மலம் ஜலமே கிடையாது. கடவுளுக்கெல்லாம் மலம் ஜலம் எதுவுமே கிடையாது. சரிங்க. அதனாலே நீ சொல்வது தவறு. நான் எனக்கு வந்து விட்டு யோசனை என்ன வந்து விட்டது என்றால், என் ஞானத்துக்கு என்ன தெரிகிறது? கழகம் எங்கே இருக்கிறது? என் ஞானத்துக்கு தெரிகிறது. அப்படியா? கழகம் எங்க இருக்குது? எங்கே இருக்கிறது? எங்கே? இதோ 101 தலை 202 கரம். ஓ, 101 தலை 202 கரம். ஆமா, படைத்த மகடவர்த்த அசுரன். ஓ, மகடவர்த்த அசுரன். ஆமா, சரி. அவன் இப்போது இவ்வளவு நாளாக இருந்து விட்டு இப்போது எங்கே போகிறான்? எங்கே? தேவர்களை சிறைபிடிக்க வேண்டும். ஓ, தேவர்களை சிறைபிடிக்க வேண்டும். அப்படி ஒரு எண்ணத்தோடு என்ன செய்கிறான்? அவன் பயணமாகி விட்டான். சரி, அவனை அப்படியே விட்டால் நிச்சயமாக எனக்கு கலகம் பிறக்காது. அதனால எனக்கு வேண்டும் என்றால் அவனை சென்று சந்தித்தால் நமக்கு கலகம் கிடைக்கும். ஓ, மகளோட சூரக்கட்டை. ஆமா, சரிங்க. உடனடியாக சென்று அவனை சந்தித்து கலகத்துக்குண்டான ஏற்பாடுகளை செய்வோம். வாங்க 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 போகலாமா? வாங்க, மலை மலை போலாம்.
நாராயண நாராயண. ஏற்றிக்கும் இல்லாமலைக்கு நாராயணா என்ற ஒரு சத்தம் கேட்கிறது. ஆமா, யார் வருகிறார் என்று நாம் பொறுத்திருந்து பார்க்க வேண்டும். நாராயண போய் பார்ப்போம். நாராயண. அசுரவேந்தே, வணக்கம் வணக்கம் வணக்கம். வணக்கம் வணக்கம். யாரா நீ? நான் தான் ஓரச்சஞ்சாராகிய நாரதன். ஆமா. அட நாரதன் இவன் யாரடா? என்ன நாளைய வந்து கூறடா? ஏய் நாரதன் இவன் யாரடா? என்ன நாளைய வந்து கூறடா? சாமி ஏதடா? எனக்கு தெய்வம் ஏதடா? சாமி ஏதடா? எனக்கு தெய்வம் ஏதடா? நாராயணா என்று சொல்லி வந்தவனே வரடா, பதில் கூறடா. இதுதானா வந்தாய்? ஐயோ, ஐயோ, இது கொண்டா, ஐயோ, இது கொண்டா, ஐயோ. கலகம் செய்வோமா? பக்கத்தில் போவதற்கு பயமாக இருக்கிறது. இவரிடத்தில் கலகம் எப்படி செய்கிறது? சரி, முயன்றால் முடியாத காரியம் உண்டோ? எல்லாம் நடக்கும். அப்படி சொல்லுங்க. ஆமா. அசுரவேந்தே, வணக்கம் வணக்கம். ஏன் இப்படி அதிகமான கோபம்? என்னுடைய நண்பர். ஓ, உன்னுடைய நம்பர் நம்பர் இல்லையா? நம்பர். உன்னுடைய நம்பர் எனக்கு தெரியும். ஆமா. சரி, நம்பர் தெரிந்தால் போகிறது. ஆமா, எதற்காக என்னை அடிக்கிறீர்கள்? ஏன் கோபம் இப்படி? நீ அந்த தேவரில் ஒருவன் தானே? ஆமா. அப்ப நீ தான் என்னுடைய எதிரி. ஐயோ, நீ என்னுடைய எதிரிதான். எதற்கெடுத்தாலும் இப்படி மூர்க்க குணமும் முட்டாள்தனமும் உங்களுக்கு வேண்டுமா? ஏய், அதை விட்டு என்னத்தில் விளக்கமாக கேட்டால் அதற்கு உண்டான பதிலை சொல்லுவேன். அந்த தேவர்களோ என்னுடைய எதிரிகள். ஓஹோ, அந்த தேவர் கூட்டத்தில் இருந்து வந்த நிஜங்களுக்கு எதிரிதாரே. எதிரியை கண்டால் பேசிக் கொண்டிருப்பதா? அவனை அடித்து புலப்பதுதானே என்னுடைய வேலை. அசுரவேந்தே, என்னை பார்த்தால் உங்களுக்கு எதிரி போல தெரிகிறது. அப்படி என்றால் உங்களுக்கு சரிசமமான பலம் படைத்தவன் இருந்தால் உங்களுக்கு எதிரியாக ஏற்றுக்கொள்ளலாம். நானும் உலகத்தெல்லாம் சுத்தி வந்து அங்கங்க நடக்கக்கூடிய அதிசயங்களை கண்டறியக்கூடியவன், சன்னியாசி. அப்படி என்னை போய் எதிரி என்று நினைத்தால் எப்படி? தாய் தப்பல்லவா? அதனாலே உங்களுக்கு ஒரு நன்மையை செய்யலாம் என்று வந்திருக்கிறேன் நான். எனக்கு யாசகம் செய்ய வந்திருக்கிறாய். ஆமா, நன்மை. அப்படியா? என்ன நன்மை நீ கூறுகிறாய்? இப்பொழுது உங்களை பார்த்தால் எனக்கு ஒரு தோட்டம் அளிக்கிறது. எப்படி? பயங்கரமான ஒரு கோபத்தோடு, அதிகமான ஒரு கோபத்தோடு எதையோ நோக்கி பயணமாவது போல் தெரிகிறது. எதுவரை புறப்பட்டு விட்டீர்கள் தாங்கள்? தேவர்களை சிறப்பிடிக்க. தேவர்களை சிறப்பிடிக்க. இது என்ன பைத்தியக்காரத்தனம்? என்னடா நக்கலா சிரிக்கிறேன்? நக்கல் அல்ல. இல்லை, உங்களை நினைத்தாலே எனக்கு பாவமாக இருக்கிறது என்று சொன்னேன். என்னை நினைத்தால் பாவமாக? ஆமா ஆமா. என்னை நினைத்து அனைவரும் பயந்து ஓடுவார்கள். ஆனா நீ என்னை நினைத்து பாவமா இருக்கிறீங்க. உண்மைதான். அது ஏனப்பா நினைக்கிறாய் நீ? நண்பா, அசுரவேந்தே, இதுவும் தேவனால் சர்வ சாதாரணப்பட்டவர்கள் அல்ல. எப்படி? நாளை நடக்கக்கூடிய விஷயம் கூட இன்றே தெரிந்து கொள்ளக்கூடிய ஆற்றல் படைத்தவர்கள். அப்படியே? ஆமா. நாளை நடப்பதை இன்றே தெரிந்து கொள்வார்களா? ஆமா. ஆற்றல் படைத்த அந்த தேவர்கள் இப்பொழுது நீங்கள் தேவர்களை சிறைபிடிக்கிறேன் என்று சொல்லி பயணமானீர்கள். ஆமா. இந்நேரம் அந்த தேவர்களுக்கு தெரிந்திருக்கும் ஐயா. ஓ,